சில்லறை ரவுடிங்க தான். அப்படி ஒரு நாள் ஒரு பார்ல உட்கார்ந்திருக்கார் ஒருத்தர். வெள்ளை வெளியர்னு ட்ரெஸ், கழுத்துல நிறைய தங்க நகை, கையில வாட்ச்னு ஒரு கெத்தோட அவர் தனியா உட்கார்ந்திருக்கார். அவர் தான் நம்ம ரஞ்சித், ரங்கா கங்காதரன். பசங்க கவனிக்கும் போது அந்த பாருக்கு வந்து போற எல்லாருமே ரங்காவுக்கு பயபக்தியோட வணக்கம் வச்சுட்டு போறாங்க. இத பார்த்த பசங்களுக்கு இவர் யாரா இருக்கும், என்ன பெரிய ஆளா இருப்பாருன்னு ஒரு ஆச்சரியம். அவரை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு அவங்க துடிக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பலான்னு ரங்கா தயாராகும் போது நம்ம பசங்க தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டே போறாங்க. பசங்களை பார்த்த ரங்கா அந்த கள்ளம் கபடமற்ற சிரிப்புடன், என்ன மோனே, வாமாவனே, பக்கத்துல உட்காருன்னு உரிமையோட கூப்பிட்டு அவங்கள பேச சொல்றார். அப்பதான் ரங்காவின் அசிஸ்டன்ட் அம்பான் வரார். அம்பான் ரங்காவோட வீரதீர செயல்களை பத்தி, அவர் பண்ண கொடூரங்களை பத்தி பெருமையா கதை சொல்றார். இத கேட்ட பசங்களுக்கு ரங்கா ஒரு சாதாரண ஆள் இல்ல, சரியான ஆளைத்தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு புரியுது. பசங்க ரங்கா கிட்ட அவங்க கதையை சொல்லி குட்டி கேங் கிட்ட நடந்த அவமானத்தை பத்தி விவரிக்கிறாங்க. ரங்கா ஃபீல் பண்றார். இடே மோனே, கவலைப்படாத, இனி நீங்க என் பசங்கன்னு சொல்லி அவங்கள அரவணைக்கிறார். ரங்கா கிட்ட பேசின அந்த தெம்புல 2 நாள் கழிச்சு நம்ம பசங்க காலேஜுக்கு போறாங்க. அப்போதான் குட்டி கேங் மறுபடியும் இவங்கள பார்த்துட்டு சண்டை போட வராங்க. சண்டை நடக்கிற இடத்துக்கு ரங்கா தான் கேங் கூட வரார். ரங்காவை பார்த்ததும் குட்டி கேங் பின்வாங்கல. சண்டை நடக்குது. ரங்கா குட்டி கேங் கூட சண்டை போட்டு திணற அடிச்சு ஓட விடுறார். ரங்காவின் இந்த ஆவேசத்தை பார்த்த பசங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை அதிகமாகுது. ரங்கா பசங்களை தன்னோட பழைய சொந்த வீட்லயே தங்கறதுக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த பைக்கின் சாவியும் கொடுத்து, இனிமேல் இந்த பைக்ல தான் காலேஜுக்கு போகணும், நீங்க காலேஜ் முடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்றார். ரங்கா இவங்களுக்கு ஒரு சொந்த அண்ணன் போல மாறுறார். ரங்காவோட நட்பு கிடைச்ச பிறகு பசங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறுது. காலேஜ் போறதை விட ரங்காவோட கேங் கூட சேர்ந்து சுத்துறது, பார்ட்டி கொண்டாடுறதுன்னு அவங்க வாழ்க்கை ஒரு கலகலப்பான பாதையில போகுது. பிபி மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறான். ஆனா அஜுவும் சாந்தனும் ரங்காவோட உலகத்துல ரொம்பவே கம்ஃபர்ட் ஆகிடுறாங்க. ரங்கா பசங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் உடனே நிப்பாருன்னு பசங்க நம்புறாங்க.